வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்குறது டேஞ்சர் டிஸ்கஷன். இந்த சேனலில் நம்ம வந்து தினசரி இந்தியாவில் மட்டும் உலகளாவிய நடக்கிற சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தினசரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனே அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு நம்ம நண்பர் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அதுதான் இன்றைக்கான டாபிக். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பார்த்துருப்பீங்க. அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் இல்லையா? யா. ஸோ அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் வீடியோஸ் வந்து நிறைய ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நானும் பார்த்தேன் அந்த வீடியோல என்னதான் இருக்குன்ட்டு. ஸோ அந்த வீடியோல பார்த்த வரைக்கும் வந்து இந்த கூட்டத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது நம்ம போன் ஏதாவது எடுக்கிறோம், இல்ல வந்து ஏதாவது திரும்புறோம், இல்ல வந்து பஸ் பிரேக் போடுறாங்கப்ப ஏதாவது முன்ன பின்ன போறோம். அப்படி போகும்போது பக்கத்துல இருக்கவங்க மேல தெரியாம இடிக்கும். அந்த அத அத வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு பூதாகரமான விஷயமா கொண்டு போய் நிறுத்துன மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்க வந்து அ ஒரு ஒரு 4 வகையா இது வந்து பிரிச்சு வைக்கலாம். பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ இந்த மாரிலாம் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் இந்த கேர்ள்ஸ் சைடு போய் உட்காந்துக்கலாம். இன்னொன்னு இந்த மாரி பண்றான் அப்டின்னு சொல்லிட்டு அப்பயே அவங்கள டப்புன்னு ஒரு கன்னத்துல அரைஞ்சு, அது ஒரு சீன் கிரியேட் பண்ணி அங்க சுத்தி இருக்கவங்கள வச்சு நியாயம் வாங்கலாம். இல்ல 3வதா இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ அவங்க கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி நடந்துக்கும்போது, அ ஒரு வீடியோ ஆதாரமோ, இல்ல எப்படியோ ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிட்டு, பக்கத்துல இருக்கவங்கள அப்பயே கூப்ட்டு, "இங்க பாருங்க இந்த மாரி இவன் பண்றான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயே அங்கேயே அவன போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனா இதுல எதுவுமே பண்ணாம 4வது வகையில இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அத வந்து வீடியோவா எடுத்து உலகம் முழுக்க பரப்பியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மேன் வந்து அ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வீடியோ புடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா, இவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாதா? ஆனா இந்த பொண்ணுங்க பண்ணா மட்டும் வந்து நம்ம எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து எவ்வளோ நேரம் வீடியோ பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க யாரும் எதுவும் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் தான். அத அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனா அத வந்து பெரிய பூதாகரமாக்கி அ ஒரு மனுஷன் சாகுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆங்கிள் வந்து இதே மாதிரியான ஒரு அப்யூஸ் பவர் என்பது பெண்களுக்கான வேல்யூவை பெண்களே சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறது நடக்குது. அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தௌரி, அதாவது வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் மேலே அல்ல அந்த கணவர் குடும்பத்து மேலே தன்னோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காகவோ இல்லை கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காகவோ இந்த மாதிரி கேஸ் போடுறது. ரெண்டாவது ம். டொமஸ்டிக் வைலன்ஸ், கொடுமைப்படுத்துகிறாங்க, அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தன் கணவர் மீதோ கணவர் வீட்டார் மீதோ பெண்ணுக்கே கோபம் இல்லாட்டி கூட பெண் வீட்டாருக்கு ஏதாச்சும் வஞ்சகம் இருந்துச்சுனாலோ ரிவெஞ்ச் இருக்கு, பர்சனல் ஸ்கோரை செட்டில் பண்ணுன்ற காரணத்துக்காக தன்னோட பொண்ணை வச்சு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ்லாம் கொடுத்து அவங்க இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸான ரேப் கேஸ் போடுறது. அடுத்து ஹனி ட்ராப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் கூட பேசி பழகிறது, கொஞ்சம் நெருக்கமானதுக்கப்புறம் பணம் டிமாண்ட் பண்ணுறது, அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நீ ஏமாத்துறான்னு சொல்லி ஹராஸ்மெண்ட் கேஸ் அல்லது ரேப் கேஸ் கொடுத்துருவேன் டிமாண்ட் பண்ணி பணம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் பெண்கள் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்குன சட்டங்களை வெப்பனாக யூஸ் பண்ணி நடந்துக்கிறாங்கன்றது இன்றைக்கான உண்மை. ஸோ இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இந்த தௌரி கேஸுக்கு வந்து நிஷா சர்மா கேஸ், யூபியில் நிஷா சர்மா கேஸும் ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபால்ஸாக தௌரி வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு ஃபால்ஸாக கேஸ் போட்டு அது வந்து அப்புறம் ஃபால்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஃபால்ஸாக ரேப் கேஸ் போட்டதில் ஜோதி ராகவன் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸில் வந்து ஃபால்ஸான ரேப் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸை வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹனி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா
வைடா, பூனே, பெங்களூர், ஹைதராபாத், மீரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நிறைய கேஸ் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கான சட்டங்கள் தேவைதான். ஏன்னா பெண்களுக்கான சட்டங்கள் அவைகளுக்கான பாதுகாப்பு, அது ஒரு பாதுகாப்பு கவசம். ஆனால் அதே பெண்கள் வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்கன்றது தான். எல்லா பெண்களும் சொல்ல வரல, பட் சில பெண்கள் சில இடங்கள்ல சில நேரங்களில் அதை வெப்பனாக பயன்படுத்துகிறாங்கன்றது அது ஒரு ஆபத்தான விஷயம். ஆண்களுக்கு எதிரான ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி மோசமான ஆண்களாக இருக்கிறது இல்லை. ஆனால் சிலர் அந்த சாதாரணமான விஷயத்த கூட அந்த ஆங்கிளில் பார்க்கறதுனால டைரெக்டாக அது மோசமான விஷயம்னு ஆங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி பொய்யான ஒரு கேஸ் போடுறது அநீதி தான் ஆண்களுக்கு நடக்குது. அந்த பொய்யான கேஸே ஒரு அநீதி தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங்கை கொடுக்குது. இது மாதிரி என்ன பொய்யான கேஸ் போட்டவங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் மீண்டும் மீண்டும் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி கேசஸ் போட்டு நம்ம அந்த பர்சனல் ஸ்கோரையோ ரிவெஞ்சையோ செட்டில் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. பாதுகாப்பு அவசியம்னு நினைக்கிறப்ப அதை இப்படி தவறாக பயன்படுத்துறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயன்றத இது ஒரு பாலிசி அதாவது சேஞ்ச். இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன மாரி பார்த்திருப்போம், நியூஸ் பார்த்திருப்போம்னா, இப்ப வந்து பொண்ணுங்களோட ஃபோட்டோவ வந்து மாஃப் பண்ணி வெளிய விட்டுட்டாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிச்சு. அப்படிங்கிற மாதிரியான கேஸ்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னடான்னா, இந்த மாரி அப்படியே ஆப்போசிட் ஜெண்டர்ல நடந்திருக்கு. அது பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் முக்கியம், பெண்கள் வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு கொண்டு போறப்ப அது சில நேரங்களில் சிலர் வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்றது நடக்குது. இது வந்து ஒரு அடிப்படையா ஒரு பாலிசியில சேஞ்ச் கொண்டு வரணும். எல்லாமே பெண்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆண்களுக்கு சாதகமா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆண் தானே இல்ல இப்ப அப்படின்ற ஒரு இதுல கேள்வி என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 பாசிபிலிட்டீஸ்ல ஏதோ ஒண்ணு அவங்க பண்ணலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி மட்டும் அவங்க வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா வந்து பெண்கள் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த 2 வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா அத விட்டுட்டு இவங்க வந்து அத ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயத்த பெருசா பூதாகரமா வெடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அது அந்த மென்டாலிட்டி தான் என்னங்கிறது புரியல. ஸோ இன்னைக்கு இத வீடியோ எடுத்து ஒரு செ எல்லாருக்கும் ஒரு 1,00,000 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால இவங்களுக்கு என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறது தெரியல. பாப்புலாரிட்டி. 2வது அவிங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து அ மக்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறாங்களாம். அப்பதான் அவிங்க நெறைய பேர் பார்க்குறாங்க. அவிங்க ஒரு செலிபிரிட்டி. அது அவிங்களோட ம். ரெஸ்பான்சிபிலிட்டின்ற பேர்ல வந்து இப்படி தப்பான விஷயங்கள மக்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அவர் வந்து அப்யூஸே பண்றாரு, ஹராஸே பண்றாருன்னா கூட, அது கண்டக்டர்ட்ட சொல்லியோ, இல்ல வந்து போலீஸ்ல அந்த ஆதாரத்த கொண்டு போய் போலீஸ் சப்மிட் பண்ணி தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது சோசியல் மீடியால போட்டு உண்மையா, பொய்யா, என்ன நடந்துச்சுன்னு ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம பண்றது, அவங்களே ஜட்ஜா மாறிர்றாங்க. அவன் இப்ப கரெக்ட். விக்டிமா. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஆமா. அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. ஸோ இப்போ விக்டிம்ன்ற இடத்துல இருந்து, நான் தான் ஜட்ஜ்ன்ற இடத்துக்கு அவங்க மூவ் ஆயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த லா? எதுக்கு இவ்வளோ பெரிய லா ஸ்ட்ரக்சர் எதுக்கு அப்புறம் இந்தியால இருக்கு அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்புட்ன்னா, அத குடுக்க தான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. அவங்களே தனக்கான பாதுகாப்ப தானே உருவாக்கிக்குவேன் அப்படின்னா, அப்ப மத்தவங்களும் அதே மாரி பண்ண ஆரம்பிச்சா என்ன தப்பு? அப்படின்ற ஆங்கிள் கொண்டு வந்துர்றாங்க. ஸோ பட் இது எல்லாரும் இப்படி ம். பண்றாங்கன்னு சொல்லிற முடியாது. பட் சில பெண்கள் இப்படிதான் ம். இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் வுமன் அப்படின்ற அந்த உச்சக்கட்ட ந பரவசத்துல இப்படி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ம். இந்தியால சில நேரங்கள்ல ஆண்களுக்கு சாதகமாவும் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் ஒரு மாற்றம் இப்போ வந்திருக்கு. பாலிசி ரீதியா ஒரு சேஞ்ச் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுவரையும் கல்யாணமாகி டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, பெண்ணுக்கான அந்த மெயின்டனன்ஸ் அந்த ஒய்ஃபுக்கான மெயின்டனன்ஸ ஆண் தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது சட்டமா இருந்துச்சு. சைல்ட் சப்போர்ட்டும் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நெறைய பேர் வந்து எனக்கு 6,00,000 வேணும், மாசம் 2,00,000 வேணும், 4,00,000 வேணும் அப்படின்னு ஒரு என்ன ஒரு அடிப்படையா பேசிக்கான லிவிங்க்கு மட்டும் இல்லாம ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்க்கு வந்து தன்னோட கணவன் தான் தனக்கு குடுக்கணும் அப்புட்ன்ற மாரி டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப எக்ஸசிவா போகுது அப்புட்ன்னு நோட் பண்ண கோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ இப்ப ரீசென்ட்டா சில பேர் வந்து இந்த மாரி கேட்டிருக்காங்க. அ நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க. பட் கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இது வந்து புதுசா ஒரு ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படிச்ச பொண்ணா இருந்துச்சுன்னா, படிச்சிருக்கு, வேலைக்கு முடியும். ஆனா வாலண்டரியா வேலைக்கு போகாம, இப்படி ஹஸ்பண்ட் வந்து காசு வாங்கி செலவு பண்ணிக்கலான்ற ஆங்கிள்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோ மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பரவால்ல. ஆல்ரெடி
கணவனுக்கு ஈக்குவலான இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க, இல்ல அதை விட அதிகமான இன்கம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற கேட்டகரி ஒரு பெண் இருக்காங்க. டைவர்ஸ் ஆயிடுது. தன்னோட வருமானம் இல்லாம கணவன் தன் மெயின்டெனன்ஸ்க்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கணவன் தர தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது. வேலைக்கு போற அளவுக்கு இதுவரை வேலைக்கு போனதில்ல, இல்ல போயிட்டு நின்னுட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லாம வேலைக்கு போற அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னாலும் மெயின்டெனன்ஸ் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். ஸோ இப்போ அவங்களால முடியும், வேலைக்கு போனால் சம்பாரிச்சு அவங்களாலே பார்த்துக்க முடியுன்ற பட்சத்தில் கணவனோட மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஒரே சுச்சுவேஷன் அவன் படிக்கவும் இல்லை, அவங்களால வேலைக்கும் போக முடியாது. அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் கோர்ட்ஸ் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து வாங்கி கொடுக்கும். ஸோ ம். ஹிஸ்ட்ரியில் பல பேர் நமக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஜாக் ஸ்பேரோ, ஐ மீன் பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன் நடிச்சிருந்த ஜாக் ஸ்பேரோ, ஜானி டெப், அவர் வந்து இந்த மாதிரி அவர் ஒய்ஃப் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணதா சொல்லி அவங்க ஒய்ஃப் கேஸ் போட்டு அது ரொம்ப நடந்து அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகி அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வீணாக போகி வாழ்க்கையில் நிறைய பேட் இமேஜஸ் அவர் கிரியேட் ஆகிருக்கும். பிளாக் மார்க் நிறைய வாங்கியிருப்பாரு. பட் ரொம்ப லாஸ்ட்டாக தான், ரொம்ப டைமுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃப், அவங்க ஜானி டெப்போட ஒய்ஃப் பண்ணது வந்து ஒரு ஃபேக்கான அலிகேஷன் அப்படின்னு ப்ரூவ் ஆகி அவர் நிரபராதின்னு வெளியே வந்திருக்கும். ஸோ அவர் சொத்துக்காக மட்டும் தான் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு லேட்டராக தெரிய வந்திருக்கும். அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கல, எந்த டொமஸ்டிக் ரைட்ஸும் பண்ணலை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்தியாவிலும் நிறைய நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஜோகோவோட சிஇஓ கூட இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் இப்படி வரப்ப அதுக்கான மாடர்ன் சொல்யூஷன்ஸாக இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் இந்த தௌரிலா, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு, ரேப்ஸ்க்கு, ஹராஸ்மெண்ட் கேஸுக்கு, இந்த மாதிரி கேஸ்லையும் ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் தர ஆட்களுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வேணும். அவங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த விஷயங்கள்லையும் சொல்யூஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த பஸ் கேஸில் வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு தான் ஹராஸ் ஆகுன்னு ஃபீல் பண்ணி இருந்தால் கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பொண்ணு வீடியோ சுற்றி பார்த்தோன்னா எல்லாம் ஆண்கள் தான் இருந்திருப்பாங்க. நான் பெண்களே பார்க்கல. அவங்க வந்து பெண்கள் சைடு அவங்க இருந்து ஒரு ஆண் அவங்க சைடு பக்கம் வந்து அப்படி பண்ணியிருந்தா அது ஹராஸ்மெண்ட்ன்ற மாதிரி பார்க்குறவங்க ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். நானும் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க வீடியோவில் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் சுற்றி இருந்த ஆண்கள் தான். அவங்க தான் ஆண்கள் பக்கம் இவங்க போயிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க தான் ஆண்களை ஹராஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் போட்டிருக்கணும். இப்போ கேமரா இவங்க கையில் இருந்ததுனால இப்போ இவங்க விக்டிம் அப்படின்ற ஆங்கிளுக்கு அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யாரு கதை ம். சொல்கிறாங்களோ அதை பொறுத்து ஹீரோ யாரு வில்லன் யாரு மாறும்னு படிச்சிருக்கேன். ஸோ இப்போ இவங்க ம். கையில் கேமரா இருந்ததுனால அவர் இவங்களை அப்யூஸ் பண்ணதா ஃப்ரேம் ஆயிடுச்சு. அவர் டிப்ரெஸ்ட் ஆகி சூசைட் ஸோ பண்ணிட்டாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது இவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு நான் ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பல காலங்களா அவங்களுக்கு ஏதோ நடந்த ஒரு விஷயத்த வந்து அ இன்னைக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி காமிக்கணும், வெளிய காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பாவி இதுக்குள்ளார மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. சேடான விஷயம் தான். பட் இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதே மாதிரி திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை கோர்ட் சொல்லுவாங்க அப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதை பார்க்குற பெண்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிலர் நிஜமாலுமே வெளியே இதுக்காகவே இருக்காங்க தான். ஆனால் பார்க்குற எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. பயம் இருக்கிறது உண்மைதான். உங்களுக்கு அந்த பயம் இருக்குது, இட்ஸ் நேச்சர். ஆனால் எல்லாத்தையும் அதே மாதிரி பார்க்கறதும் தப்பு, பார்க்காம இருந்துறதும் தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை வந்து நீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்கன்ற முடிவுக்கு ஒரு வராதீங்க. அதாவது ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் அப்படிங்கிறது தான் இல்லை இது நம்ம இங்க நார்மல் பண்ண பாயிண்ட். நாங்கள் 2 பேருமே இது நார்மல் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்கள புரொடெக்ட் பண்றது, உங்கள நீங்க பாதுகாக்கிறது முக்கியம். ஆனா, அந்த ஒரு முயற்சியில மத்தவங்க எல்லாத்தையும் வந்து நெருக்கடியான சூழலுக்கு தள்ளிறாதீங்க. ஸோ நாங்க ஆணா பொறந்தத தவிர பெரிய பாவம் எதுவும் பண்ணிறல அப்படின்றது தான் எங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ நாங்க பொண்ணா பொறந்தா நாங்க ஸ்டேட்மெண்ட் வேறையா இருந்திருக்கும். பட் நாங்க ஆணா பொறந்ததுனால நாங்க அந்த மாரி பண்ணல. ஸோ அந்த நீங்க சிலர சொல்ல வருது, அது ஜென்ரலா எல்லாரும் அப்படிதான் அப்படின்ற ஆங்கிள்ல போயிருது. அதனால நீங்க ஒரு விஷயம் வெளிய சொல்றதுக்கு முன்னாடி அத உறுதிப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் வெளிய சொல்லுங்க.
அது உங்களுக்கும் நல்ல விஷயமா இருக்கும். எங்களுக்கும் ரொம்ப ஆஸ் மேல் சொசைட்டியாக எங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்து நாங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் கேரளாவில் இன்னைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற சில பேர் அட்டை பெட்டிகளை போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது, தன்னை சுற்றி ஒரு இரும்பு கூண்டுக்குள்ளே தன்னை புகுத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது, சுற்றியும் ஒரு முள் குச்சிகளை கட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்? பெண்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஆண்களில் பார்க்குறப்போ பயம் வருதோ இப்போ அதே கட்டத்துக்கு ஆண்களுக்கும் பெண்களை பார்த்தா பயம் வர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இது இன்னும் பெருசாகி பெருசாகி ரெண்டும் பேரும் வேற வேற இனம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போகிறாம ஒரு கோஎக்ஸிஸ்டாக சேஃப் அண்ட் செக்யூராக வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஸோ பாதுகாப்பாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.